Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா Hi friends, வணக்கம் கோவாலேந்து. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து டே 1 கேன்சல் பண்ணிக்கிறோம். ஏன்னா நாங்கள் 12 மணிக்கு தான் வந்து ரீச் ஆகணும். ஸோ இன்னைக்கு வந்து டே 1 நம்ம ரெசார்ட்லேருந்து ஆப்போசிட்டில் தான் வாஸ்கோடாமா பீச் இருக்கு. ஐ மீன் பாகா பீச். நான் பாருங்க ஏதோ பார்த்து சர்ச் பண்ணியிருந்தோம், வாஸ்கோடாமா ஞாபகம் இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பாகா பீச்சுக்கு போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம காலையில் ஏஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இன்னொரு அப்டேட் வந்து கார் சொன்னோம் இல்லைங்களா, நைட்டு கார் வந்து சேஞ்ச் பண்ணுவானோ இல்லையோ அப்படின்ட்டுன்னு காரை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. காலையில் 10 மணிக்கெல்லாம் அலரச்சி ஏஞ்சி திருப்பி அவங்க லொக்கேஷன் அனுப்பிச்சு சார் புது நையா கார் போய்ட்டோ சார் அப்படி இப்படின்னு பேசி இதோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த அம்மா ஒண்டியா வந்திருந்தா சத்தியமா இங்க வந்து சர்வை கஷ்டம். ஏன்னா ஹிந்தி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆமா, ஹிந்தி இல்லைன்னா கஷ்டம். ஏதோ நான் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியை ஸ்விக்கிக்காரங்க கூட ஹிந்தி தான் பேசுறாங்க. ஆனா இன்னும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா பிளஸிங் என்னன்னா ஹிந்தி தவிர கன்னடா பேசுறாங்க இங்கெல்லாம். நான் ஷாக் ஆயிட்டேன். லைசன்ஸ் கொடுத்தேன் இது வாங்குறது, கார் வாங்கணும் இல்லைங்களா, ரெண்ட் எடுத்தலாம். சார் நீங்கள் கர்நாடகாவா பெங்களூர் ஆனா நமக்கு கன்னடா கொத்து அப்படின்னாங்க. கன்னடால பேசுறாங்க. இங்க வந்து நேற்று கூட ஒரு ரூட் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ கன்னடால பேசினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஓகே சூப்பர். ஆனா தமிழ்ல பேசினா புரியல. கன்னடா கார் பார்த்தா கன்னடா கார் அப்படி ஏ வண்டி பார்க்க வந்தால ஐ சொல்றா ஈஸ்டானங்கள் அல்டிமேட் ஐ நம்ஜனா நம்ம பாத்து பாத்துடா. அங்க பாருங்க அங்கே இருக்கு எத்தனை வண்டிக்கே இருக்கு பாருங்க. ஆக்சுவலா கர்நாடகால இருந்து கோவா வந்து கிட்டதான். ஏன்னா கோகர்நாக்கு வருவாங்க நிறைய பேர். பார்டர் தானே, கிட்ட பார்டர் தானே. அதனால இங்க நிறைய கர்நாடகா ஜனங்க வருவாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் ஃப்ரம் பெங்களூர்ல தான் வருவாங்க. நிறைய வீக்கெண்ட் ஆனா வேற லெவலு. பிளஸ் நைட் இஸ் செம்ம ஃபன் இங்க. ஆனா நான் எங்களுக்கு தான் கொஞ்சம் ஒரு வெளில போகாம இருந்தனால கொஞ்சம் டிஸ்டர்ப். அப்புறமா எங்களுக்கு ரெசார்ட் சூப்பரா இருக்கு. அதுவும் நம்ம உங்களுக்கு வந்து தனியா ஒரு வீடியோ போடுறோம். இப்போதுக்கு நாங்க வெளியே போறோம். அங்க போயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறமா திருப்பி வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பாகா பீச் பண்ணிட்டோம். பாருங்கள் இங்கே சர்க்கிள் இருக்குங்களா, இங்கே சர்க்கிள்லேருந்து அப்படி பார்த்தா நம்மளோட இது தெரியும், ரூம் தெரியும். சரி இப்போ வந்து என்டர் ஆகிறோம். நைட்டும் செம்மையாக ரெடி ஆகிட்டு வந்துக்குது. கோவா கொண்டு பாலி கேப் போட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, எல்லாமே ஒரே இதுதான். எந்த ஒரு சைனா இது என்னோட மைனாடான்னு சொல்லிட்டு போன ஒருத்தர். யார் இந்த மைனா? ஓகே, நம்ம வர அர்ஜென்ட்டில் என்ன எடுத்துன்னு வந்தோம், ஏது எடுத்துன்னு வந்தோம் நம்மளுக்கே தெரில ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் விட்டு வந்துட்டோம். இங்க எதுவா இருந்தாலும் நம்ம ஆப்போசிட் தானே, நடந்து போய் கூட எடுத்து. ஆமாம், இங்கே எல்லாமே கிடைக்கும். பிரச்சனை இல்லை. இப்போ வர டைம் அர்ஜென்ட்டில் செருப்பு. ஓகே. இப்போ செருப்பு ஒன்று வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செருப்பு சூட் ஆகல மோனாக்கு. சரி வா பார்த்துக்கலாம் என்ன கிடைக்கும், வாங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாகா பீச். செம்ம வைப்பு இங்கே. நைட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டை நம்ம வந்து இங்கே வர போகிறோம். ஒரு கேண்டில் லைட் டின்னருக்கு வந்து பிளான் பண்ணோம் போகலான்ட்டு. அதுவும் செம்மையாக இருக்கும். ஏன்னா இது நைட் ஃபுல்லாக பாருங்கள், அந்த எண்டுலேருந்து இந்த எண்டுலேருந்து வேறு லெவலில் இருக்கும். லைக் ஃபுல்லாக பார்ட்டி தான், ஃபுல் சவுண்டுங்க தான், டிஜே தான். காலையில் ஆனால் எல்லாருமே ஆஃப் ஆகி இருக்கிறாங்க. காலையில் ஃபுல் பந்து அப்படின்னா காலையில் நைட்டெல்லாம் ஓடல. நைட்டெல்லாம் தான் இது பிளேஸே நைட்டு தான். ஹாப்பனிங் பிளேஸே நைட்டு தான். நைட் எல்லாம் முடிச்சுட்டு காலையில் எல்லாம் தூங்குவாங்க. இங்கே காலையில் வாட்டர் ஸ்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. நைட் ஆனால் அந்த வாட்டருக்கு போயிடும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் போகலான்னு போகிறோம். நம்ம வந்து எது போகலாம், என்ன போகலாம். பனானா நான் வர மாட்டேன், சாரி. ஏன் பனானா அதான் பார்த்தேன். பனானால நான் வர மாட்டேன், சாரி. நல்லா தான் இருக்கும், வாங்க வேண்டியதா. போன வாட்டி அவன் சும்மா தான் நம்ம கூட்டு போயிட்டு வந்தானே தவிர தள்ளி விடல. 7 பேர் வேணும் பனானாக்கு. அது அவன் கூட போய் நம்ம கடல் உப்பு தண்ணியில் ஓ அப்போ நீங்க நானே மாட்டீங்களா? நோ, ஐ வாண்ட் ஒன்லி பேராசூட். அதனால நான் பேராசூட் போறேன், நீ பனானா போ, நான் பின்னாடி. இல்ல வேணாம், நீங்க வந்தா நான் போறேன். இல்லைன்னா அந்த நம்ம அங்க இதுல போனோமே பாலியில, அந்த மாதிரி பனானா நினைச்சுக்கிறியா? அதுதான் சொல்றேன், அவன் சும்மா கூட்டு போயிட்டு தான் வந்தான். இவங்க தள்ளி விடுவாங்க. அட்லீஸ்ட் அவன் வந்து தூரமா கூட்டின்னு போவான். இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், இதோ இப்படி இருக்கு பாரு, சைடு வயசு வண்டி கூப்பிட்டு போயிட்டு இங்கே தள்ளி விட்டுருவான். நம்ம கொஞ்சம் உள்ள இட்டு போனா தான் நல்லா இருக்கும். நான் கவனிச்சுக்கிறேன். எங்க வேணா ஒரு வாட்டி பாரு. இப்போ அவங்க பனானா போறானுங்களா, இப்போ அப்படியே பாரு கூப்பிட்டு போவானுங்க. ப்ளஸ் என்னன்னா நம்மகிட்ட பேக் இருக்கு. ஆமா, அது ஒண்ணு. சரியா, தண்ணியில நலிய கூடாது. கேஷ் எல்லாம் இல்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை மட்டும். ஓகே சரி, அப்போ வாங்க பேராஷூட் போலாம். நம்ம பேராஷூட் போலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், அவர் போயிட்டு வாட்டர் ஸ்போர்ட்டுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு போயிருக்காரு. நம்ம அப்படியே சும்மா வேடிக்கை பார்க்கலாம். வேறு என்ன ரைட்ஸ் இங்கே 2 ரைடு தான் இருக்கும் போல். பேராஷூட் இன்னொன்று என்ன பனானா தான் கண்ணில் மாட்டிட்டு, வேறு எதுவும் மாட்டல. சரி பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு. ஓகே, பேராசைலிங் ரைடு வந்து பர் பர்சன் 800 சொல்கிறாங்க. பர் பர்சன் 800 அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஓகே, வருது. அங்கே எவ்வளோ கூத்து போனோம் நம்ம பாலியில்? அங்கெல்லாம் அது பேக்கேஜ்லேயே வந்து வந்துச்சு. நம்ம பேக்கேஜில் போனோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயே அதெல்லாம் இன்க்ளூடடு. அதனால நமக்கு எவ்வளோ அங்கே பே பண்ணோம் நம்மளுக்கு தெரியல. பட் இங்கே வந்து போர்டே போட்டுக்கிறாங்க. ஒருத்தருக்கு 800. போயிட்டு பரவாயில்ல, ஓகே. நம்ம வந்து ஃபன் பண்ணுறதுக்கு வந்துக்கிறோம். எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், ஜாலி பண்ணிட்டு ஜாலியாக பண்ணோம். வேரிய லெவலில் ரெடியாக இருக்குது. அது போட தெரியுமா அவனுக்கு ஃபஸ்ட்டு? குத்து மதிப்பாக அப்படியே புல்லுன்னு போயிடும். அப்படியே பலூனில் பறந்துக்குன்னு தண்ணியில் ஊற்றோன்னா மீனுக்கு இன்னைக்கு லஞ்சு நீ தான் அப்புறமா. ஓகே, போட்டு இழுங்க, அவள் தான். பெரிய என்னது இது? அவள் தான். இதை நம்பி நீ இறங்குறோம். ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லை, தண்ணியில் கிணியில் விழுந்துட்டோன்னா டம்முன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி ஆகிட்ட போகிறதுக்கு. இதுதான் நம்மளோட சின்ன போட். இப்போது இந்த சின்ன போட்டில் போயிட்டு அங்கே சென்டரில் கூப்பிட்டு போயிட்டு நம்மளை அவங்க வந்து பேராசைலிங் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த ஜன சேர்க்கறதுக்கு ஒரு நேரம் பண்ணுறானுங்க. உங்களுக்கு நீங்களே இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்களும் ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். 30 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சுல வெயிட் பண்ணோம். நீங்களே இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கிறீங்களா கோவா இருக்கும் போது சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நாங்கள் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். ப்ளஸ்ஸு இந்த ஸ்லிப்பரை கைட்டு வைக்கணும்னு சொன்னாங்க. அதை அவுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா அது வர்றதுக்குள்ளோ இருக்குதோ இல்லையோன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில. யாருன்னா கூட இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க, உட்காந்து பார்த்துருந்துருப்பாங்க. அவன் என்ன பண்ணுறது, எந்த வேறு கிராக்ஸ் 5000 ரூபாய் கிராக்ஸு என்னாச்சு? அது தள்ளி விடுவாங்க. பனானா தள்ளி விடல, போறதுக்குள்ளே எல்லாம் தொப்பு தொப்பு. எதுக்கோ பார்த்துக்கோ. அந்த இடத்துல இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஸ்லிப்பர் அங்கே வச்சுக்கிறோம். அங்கே தருதுங்களா? இங்கே இப்போ வரும் போது அது இருக்குதான்னு எங்களுக்கு தெரியாது. போயிட்டு வரோம். இருக்கோம் யார் ஃப்ரெண்ட்ஸ். சோதனை மேல் சோதனை. லாஸ்ட்டாக நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு எனக்கு தெரில. அங்கே நாங்கள் வந்து பாகா பீச் கிட்ட போனோம். சேலிங் பண்ணுறதுக்குன்னு போனோமா, கேமரா எடுத்தோமா, அதுக்கப்புறமா கேமரா எடுத்தோமா, அப்புறமா நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு லாஸ்ட்டாக என்ன காமிச்சேன், ஃப்ரண்ட்டில் ஒரு போட் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போட்டில் போய் தான் சென்டரில் ஒரு சின்ன க்ரூஸ் மாதிரி இருக்கும். நம்ம அதில் போவோம்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, கேமரா நனைஞ்சு ஒரு பெரிய அலை வந்து எல்லாத்தையும் வந்து மூழ்கிடுச்சு. கேமரா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு காசு வாங்கினோம். ஆமாம், ரொம்ப ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சுன்னா, இப்போ நான் நிறைய வீடியோ கூட எங்களால் அந்த எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஏன்னா சரி நாங்கள் கூட பேசிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் ஒரு ஸ்லிங் பேக் வச்சுருந்தேன். இந்த பேக்கை போட்டுக்குன்னு வாட்டர் ப்ரூஃப் பேக்குன்னு சொல்லி தான் விற்றானுங்க அமேசானில். சரி நான் அதை பாலிலேருந்து அதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு எல்லாம் அதில் வச்சுட்டு நான் இப்படி மாட்டிக்கின்னு அந்த சின்ன போட்டில் வந்து ஏறணும். ஏறி சென்ட் அப்படியே போகும்போது ஒரு அலை. நான் அப்பயே சொன்னேன் இது வாட்டர் ப்ரூஃபா தெரியலன்னு சொல்லி திரும்ப எப்படிப்பா மூஞ்சில இல்லை, எப்படிப்பா மூஞ்சில இவ்வளோ பிரைட்டாக அப்படியே சிரிச்சுக்கினே உன்னால சொல்ல முடியுது. எனக்கு வந்து முடியல. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு இப்படி ஃபீல் பண்ணினே இருந்தாரு. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், போனது போயிடுச்சு. அதுக்கு உட்காந்து இப்படியோ உட்காந்து வந்த ட்ரிப்பு வேஸ்டா போயிடும். ரெண்டாவது விஷயம், போனதை வச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது.
அடுத்தது என்னன்றதை தான் பார்க்க முடியும். இப்படியே உட்காந்துருந்தா ஆகுமா? ஏதோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஃபீல் பண்ணதான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருந்தான்னா ஒன்றும் வேலைக்கு அதுதான் என்ன சரி ஒன்றும் பண்ண முடியாது. நான் அந்த அளவு வரும்போது எனக்கு தெரிஞ்சு என் கையில் கேமரா நான் வச்சுருந்தேன், பேக் இருந்துச்சு. பேக்கில் வந்து இந்த ஏர்பாட்ஸு, அப்புறமா என்ன கேஷ் வச்சுருந்தேன், கேமரா, அது மைக்கு, கேமரா, கேஷு. ஸோ யார் சொல்கிறீங்க ஃபுல் நினச்சிட்டோம். நாங்கள் கேப் போட்டிருந்தேன், இந்த கேப் எங்கடான்னு தெரியற, கேப்பை காணோம், கேப்பை வச்சுன்னு போயிடுச்சு. அட பாவீங்களா, சரி கேப்பு போனால் போட்டோ வாங்கிக்கலாம், கேப் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமரா ஃபுல்லாக நெளிஞ்சு கேமரா அப்படியே அந்த மேலே அந்த இது வருது பாருங்களேன், ஹெட்டு ஆச்சு. இந்த லாஸ்ட்ல இந்த கோழி சாவடிக்கும் போதோ துடிக்க பாருங்களேன், சாவும் போது லாஸ்ட் மூமெண்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு என் சாவு இன்னைக்கு அவ்வளோ தான் துடிக்க தருமா. கேமரா அது கிம்பல் இப்படின்னு ஆச்சு மொனா சொல்லிட்டேன், மொனா ஆயிடுச்சுன்ட்டு முஞ்சிச்சு. அங்கே போனோம், பேராசைலிங் வந்து மேடம் பண்ணிச்சு, நான் பண்ணவே இல்லை, நான் சும்மா காசு கொடுத்து போனேன் உள்ள. எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு, கஷ்டப்பட்டு. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக சொல்லுவீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு என்னப்பா யூடியூப்பில் வருது நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த யூடியூப்பில் கூட கஷ்டப்பட்டு நம்ம பண்ணாதான் அந்த காசும் வரும். அந்த காசுனா கூட நம்ம நினைக்கிற மாதிரி ஆஹாவும் நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இதுக்கு இவ்வளோ தான் வரும். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் அந்த கேமரா வாங்கினோம். அதுவும் யாருன்னா ஒரு நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும், வீடியோ செம்மையாக நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும். ஏன்னா நம்ம குவாலிட்டி ஃபோனில் எடுக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 4-5 வீடியோ பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு கேமரா வாங்கி 3 வீக்ஸ் தான் ஆச்சு, சரிங்களா. அதனால நாங்கள் வாங்கினோம். நல்லா போயிருந்துச்சு, எல்லாமே அது ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு. வீடியோ எடுக்கிறது டப்புன்னு நாங்கள் லேப்டாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், வீடியோ போட்டுருவோம், எல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் இவ்வளோ சீக்கிரம் அது வந்து நம்ம கையிலேருந்து கை விட்டு போவோம் நாங்கள் எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப கஷ்டமாகுது எனக்கு. ஏன்னா கொஞ்சம் நெஞ்ச காசு இல்லை, அது ஆல்மோஸ்ட் எவ்வளோப்பா 70,000. அந்த 70,000 3 மாதம் நமக்கு வந்து சேர்த்து வச்சு வாங்கணும் அந்த காசு. நாங்கள் எதுவுமே அவ்வளோ ஈஸியாக எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய அலை எங்களுக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய அலை வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த மாதிரி அந்த போட்டில் வந்து அலை அவ்வளோக்கா அடிக்காது. அவங்களும் பின்னாடி அந்த இது பண்றவங்களும் என்ன சொல்றாங்கன்னா எதுக்கும் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளாரே அலை வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி ரொம்ப பெரிய அலை. ஆமா, இங்க பாருங்க கேமரா, கேமரா இப்படின்னா அந்த இவன் திரும்புவான், இப்படி திரும்பி நம்ம கிட்ட இப்படி பார்க்கும். ஆமா, ஒரு புஜ்ஜி மாதிரி இருக்கும் பாருங்களேன். ஆனா மட்டும் ஒன்னே இல்லை, ஃபுல் தண்ணி, ரொம்ப பேச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபீலிங்ல வந்து ரிட்டர்னு நான் சாப்பிடல, குளிச்சுட்டு படுத்தா வந்தேன். நான் குளிச்சுட்டு நான் எட்டி பார்த்தேன், போன் பார்த்துட்டு இருந்தாரு. திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள போயிட்டு வெளில வந்து பாக்குற பத்து தூங்க. அப்பயே நினைச்சேன் சரி ஆன் பண்ணிருப்பாரு, ஆன் ஆகலன்னு பெஜராய் பத்துட்டாரு போல அப்படின்னு நினைச்சா வீடியோ பார்த்தாராமா. வந்து கேமரா வாட்டர் ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கேமரா அது வாட்டர் ப்ரூஃப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது கேமரா வாட்டர் ப்ரூஃப் இருந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம், பட் இந்த மாதிரி ஆச்சு. மறுபடியும் அது வாங்குறது எவ்வளோ கஷ்டப்படணும்னு எங்களுக்கு தான் தெரியும், எவ்வளோ வெயிட் பண்ணோன்ட்டுன்னு. சரி ஓகே என்ன பண்ணுறது, ஃபீல் பண்ண எல்லாரும் ஃபீல் பண்ணுவோம் தான் வீட்டில். ஏன்னா எவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினோம். நம்ம மோனாக்கு சொல்லி நான் சென்னைக்கு போய் நீ வாங்க அதுன்னு சொல்லி நாங்கள் இது பண்ணோம். இதுவும் கடந்து போகும், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். எல்லாமே நான் கேஷ்லேருந்து எல்லாச்சும் கேஷ் ஓகே, நோட்டு இதாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நோட்டு வந்து என்னது இங்கே பாருங்க, பாருங்க எப்படி போட்டு வச்சுக்கிறோம் தெரியுதுங்களா, விரிச்சு வச்சுக்கிறோம். என் பேக்கில் எந்தெந்த என்னென்னா இது வாட்ச்சு, இந்த ஏர்பாட்ஸு, கிளிப்பெல்லாம் ஓகே விடுங்க. இதெல்லாம் ஸ்டாண்டெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எலக்ட்ரானிக் இல்லை, இது ஒன்றும் ஆகாது. மைக் போயிடுச்சு, மைக்கை நீங்கள் செப்பரேட்டாக வாங்கணுன்னா டிஜே இது 50,000 ஆகும் போல், 50,000 rupees இந்த மைக் வண்டி. 35 அந்த டபுள் வரும்ல, இது வந்து நம்மளுக்கு காம்போ பேக்லேயே வந்ததுனால அதெல்லாம் சேர்த்து தான் எங்களுக்கு 70 ஆச்சு. இது செப்பரேட்டாக வாங்கினா 35ன்னு சொல்லுமோனா தெரில எனக்கு இது ரேட் பற்றி. இதோ போச்சு. அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு பேட்ரி வரும். இதுவோ வந்து செம்ம சூடாகிட்டு இருந்துச்சு, தண்ணி ஃபுல் பேக் ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டு இருந்துச்சு. போச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ணுறது இது ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. பார்ப்போம் திருப்பி. அதான் என்ன சொன்னா, நீங்க ஹோம் டூர்ல பாத்துருப்பீங்க, நாங்க வந்து வீட்டுல வந்து ஒரு ஷெல்ஃப்ல வந்து டாடி கேமரா இருக்கும். நான் என்ன சொன்னேன்னா
ஆனாலும் எடுத்துட்டு போய் அங்க வைங்க. கடைசியில இப்போ அந்த லிஸ்ட்ல இந்த கேமராவும் சேர்க்கறதா ஆச்சு. செத்து போன விஷயம் எல்லாம் மியூசியம்ல வைக்குவாங்கல்ல, அந்த மாதிரி இது மியூசியம்ல வைக்க வேண்டியதாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 வாரத்தை யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதுக்கு சென்டர் இருக்குதா, இதுக்கு லைக் இந்த சர்வீஸ் சென்டர் இருக்குதான்னு தெரில. ஒரு வாட்டி போய் செக் பண்ணுவோம். பட் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோவா vlog வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் குவாலிட்டி. ஏன்னா இப்போ நம்ம மொபைலில் தான் ஷூட் பண்ண போகிறோம். இது போச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. ஆமாம், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் திருப்பி ஒரு கேமரா வாங்குற வரைக்கும், அது எப்போ வாங்குவோன்னு தெரியாது. கஷ்டப்பட்டு நாங்கள் எதுனா நான் வாங்குவேன். நானே எதுனா பண்ணி நான் வாங்கி கொடுக்குவேன் கேமரா. எப்படின்னு தானே நான் மோனாக் பண்ணுவேன். ஏன்னா என்னால் தான் ஆச்சு, என் கையில் தான் கேமரா இருந்துச்சு. பரவாயில்ல, ஐ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படியாவது நான் மோனாக்கு ஒரு கேமரா வாங்கி கொடுத்துருவேன். இது நம்ம கேமரா, மோனான்னு இல்லை. எனக்கோ கஷ்டமாகுது, மோனாக்கோ கஷ்டமாகுது. கேமரா வாங்கணும்னு ஆசைப்பட்டதே இவர் தான். கேமரா ஏன்னா நம்ம நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணும். நம்மளுக்கோ ஒரு நல்ல ஒரு இவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறோன்னா கேமரா வாங்கி தான் வர்க்கலா vlog அங்கே தான் பண்ணோம். வேறு எந்த நம்ம ஷார்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்த ஷார்ட்ஸ் எல்லாம் அதில் தான் பண்ணோம். நல்லா பண்ணிச்சு. ஹோம் டூர்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணோம். ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு. டக்குன்னு எடுக்கிறது, டக்குன்னு லேப்டாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எடிட்டிங்க்கும் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ ஃபோனுனா ஒரு வாட்டி இது பண்ணி எடுக்கணும். ஓகே அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவா சீரீஸ் எபிசோடு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து கேமரா அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா பிகாஸ் கேமரா போச்சு, ஃபோனில் தான் எடுக்குவோம். நம்ம ஊருக்கு போய் நாங்கள் சார்ட் அவுட் பண்ணுறோம். என்ன முடியாமல் இது போய் சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்து எதுனா பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மனசு தைரியத்தோடு, என்ன சொல்கிறது, தைரியம் இல்லை எனக்கு, மனசு வேதனையோடு நான் இந்த வீடியோத்தை இதோட இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஆடுதலும் உங்களோட கொட்டுங்க கமெண்ட்ஸில். என்ன பண்ணுறது, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இது கேமரா பற்றி யாருக்குன்னா என்ன தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வாட்டர் ப்ரூஃப் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. இது பற்றி எதுனா உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நாங்களும் இங்கேருந்து நிறைய கட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அடுத்த வீடியோ நாங்கள் பார்க்குறோம். பாய், see you next time.